வணக்கம். குலதெய்வ வழிபாடு. குலதெய்வத்தை அன்றாடம் வணங்க வேண்டும். சில பேர் குலதெய்வத்தை வணங்குவதே கிடையாது. அப்படிப்பட்டவரின் ஜாதகத்தில் பார்த்தால் குலதெய்வ அனுகூலம் சுத்தமாக இருக்காது. சிலர் வெளியூருக்கு சென்றுள்ளதால் குலதெய்வத்து கோயிலுக்கு அடிக்கடி வர முடியாத காரணத்தால் குலதெய்வத்தை மறந்து விடுகிறார்கள். குலதெய்வத்தை வணங்கி வரவர்களுக்கு அனுதினமும் குலதெய்வம் அனுகிரகம் இருந்து கொண்டே இருக்கும். வீட்டில் சுப நிகழ்ச்சி நடந்து கொண்டு இருக்கும் போது குலதெய்வத்தை மனதார நினைத்து வழிபாடு செய்துவிட்டு பின்புதான் குலதெய்வத்தை வணங்குவார்கள். நண்பர் ஒருவர் குலதெய்வத்தை வணங்காமல் இருந்தார். அவர் 500 தாலி வைத்து கொண்டு இருந்தார். ஒரு முறையும் பெற்றோர்கள் குலதெய்வத்தை கோயிலுக்கு செல்லும் போதெல்லாம் கூட்டு பார்த்தார்கள். அவர் செல்லவே இல்லை. 500 ராலி என்பது படிப்படியாக குறைஞ்சி 10 ராலியாக இருந்தது. அப்போதும் குலதெய்வத்து கோயிலுக்கு கூட்டு பார்த்தார்கள். குலதெய்வத்து கோயிலில் அவரை மதிக்கவே இல்லை. 10 ராலி என்பது 9ஆக மாறியது. அப்போதும் கூட்டாளர் வரவில்லை. கடைசியில் 1 ராலி இருக்கிறவர்களும் கூட்டார்கள். அப்போதும் அவர் போகவில்லை. காரணம் என்னவென்றால் அவருடைய எண்ணம் என்பது நம் குலதெய்வ கோயிலுக்கு 1000மோ லட்சமோ கொடுத்து விடுகிறோமோ அப்போது நாம் ஏன் செல்ல வேண்டும், நாம் நன்றாகத்தான் உள்ளார் என்பதை அவர் உணர்ந்தார். அப்போதுதான் தெரிந்தது குலதெய்வத்தை மதிக்காத காரணத்தால் இவ்வளவு பொருள் இழப்பும் வசதி வாய்ப்பு குறைவும் ஏற்பட்டது. குலதெய்வத்தை நினைக்காமல் இருப்பவர்கள் ஜாதகத்தில் வளர்ச்சி என்பதே இருக்காது. அது குலதெய்வத்தை வணங்கிவிட்டு எந்த காரியத்தை எடுத்து சென்று செய்தாலும் நமக்கு நன்மையே பயக்கும். குலதெய்வத்தை கும்பிடும் நாள் முன்னோர்கள் வகுத்திருப்பார்கள். ஒரு சிலர் திங்கள் வெள்ளி அது 3 தினங்கள் வணங்கியிருந்தால் அந்த தினத்தன்று குலதெய்வத்தை வணங்கி வரும். குலதெய்வத்தை வணங்கினால் என்ன பயன் என்றால் பில்லி சூன்யம் செய்வினை யாவல் எதுவும் மண்டாது. வருடத்துக்கு 1 முறை சென்று வந்தால் புண்ணியம். சில பேர் மாதத்துக்கு 1 முறையாக சென்று வருவார்கள். அவர் மன நிறைவோடு இருக்கும். ஜாதகத்தில் கெட்ட நேரம் வரும்போது குலதெய்வம் காத்து நிற்கும். குலதெய்வ வழிபாடும் செய்வதில்லை, பித்தர்கள் வழிபாடும் செய்வதில்லை. இந்த 2 காரணங்கள் ஜாதகங்கள் சிறியன் இயங்காத காரணத்தால் ஜாதகர்கள் அல்லல்பட்டு துயரப்பட்டு வேதனைப்படுகிறார். நன்றாக இருக்கும்போது குலதெய்வத்தை யாரும் நினைக்கவில்லை. நம் சூழ்நிலையில் சற்று சரிவோ பண இழப்புகளும் உயிர் இழப்புகளும் வரும்போதென்று குலதெய்வத்தை நினைக்க தோன்றுகின்றது. குலதெய்வ கோயில் அருகில் இருந்தாலோ சில பேருக்கு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் தொலைவில் தான் குலதெய்வம் உள்ளது. அதற்கே அவர்கள் செல்லவில்லை. இஷ்ட தெய்வத்தை எந்த அளவுக்கு நீங்கள் வணங்குகின்றீர்களோ அந்த அளவுக்கு குலதெய்வத்தை நீங்கள் வணங்க வேண்டும். ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் நிரம்பி இருந்து அதில் சிறு ஓட்டை இருந்தால் அந்த தண்ணீர் எடுத்து வரும் வழியில் சிதறிவிடும். அதுபோல் நீங்கள் வணங்கும் இஷ்ட தெய்வத்தின் ஆற்றல் உங்களுடன் முழுமையாக சென்று அடையாது. குலதெய்வம் அனுகிரகம் இருந்தால்தான் ஒருவருக்கு எல்லா காரியங்கள் கைகூடும். மந்திரம் வேதம் கலைகள் எல்லாத்திற்கும் அனுகிரகம் கொடுக்க வேண்டியது குலதெய்வம். குலதெய்வம் ஆசீர்வாதம் இருந்தால்தான் அனைவருக்கும் நல்லது. பிரச்சனை வரும்போதெல்லாம் மனதார குலதெய்வத்தை வணங்கி வர வேண்டும். குலதெய்வம் அனுகிரகம் சில பேர் சொல்லுவார்கள் குலதெய்வத்தை கட்டி போட்டு விட்டார். குலதெய்வம் ஒருபோதும் கட்டி போட முடியாது. உங்கள் நினைவில் குலதெய்வம் நினைக்காத வர நாம் செய்யலாம். அதில் உங்களோட தவறு. அனுதினமும் காலையிலிருந்து குளித்து விட்டு குலதெய்வத்தை மனதார வேண்டுங்கள். உங்களுக்கு நடக்க இருக்கும் பேராபத்துக்கள் அதை குறைத்து அதிலிருந்து விடுபடும் வழியை குலதெய்வம் கண்ணில் காட்டும். ஜாதக ரீதியாக பார்த்தால் குலதெய்வத்தை கும்பிடுவதற்கு பெரிய சோதனைகள் வந்தாலும் அந்த சோதனையிலிருந்து வெளிவரும் தன்மை குலதெய்வத்துக்கு உண்டு. ஏனென்றால் உங்கள் முன்னோர்கள் குலதெய்வத்து கோயிலுக்கு அடிக்கடி சென்று கொண்டிருப்பார். தாட்டன் பூட்டன் பாட்டன் எல்லாரும் குலதெய்வத்து கோயிலில் வழிபாடு செய்து வந்திருப்பார். அத்தகைய வழிபாடு செய்த இடத்தில் நீங்கள் சென்று வந்தால் உங்களுக்கு ஒரு மன நிறைவு ஏற்படும். நீங்கள் எடுத்த காரியத்தில் எல்லாம் வெற்றி கிடைக்கும். கோயில்களுக்கு நீங்கள் சென்று வாருங்கள். உங்கள் குலதெய்வ கோயிலை மனதார சென்று வந்தால் உங்கள் பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்ததை கண்ணால் பார்க்கலாம்.
சில பேர் நன்றாக இருக்கும் போதெல்லாம் குலதெய்வத்துக்கு போயிருப்பார். பங்காளி சண்டைகள் காரணமாக குலதெய்வ கோயிலுக்கு போக மாட்டார்கள். அப்போது எல்லா பங்காளியும் ஒன்றாக சேர்ந்து குலதெய்வத்தை மனதார வேண்டி குலதெய்வத்திற்கும் சக்கர பொங்கலில் அனைவரும் சாப்பிட்டு மகிழ்ந்தார்கள். அதனால் ஒருவருக்கு ஒருவர் கெடுக்கணும் என்ற எண்ணமோ அச்சமோ இல்லாமல் நிம்மதியாக கூடி வாழ்ந்தார்கள். இன்று காலகட்டத்தில் குலதெய்வத்தை கும்பிடுவதற்கு ஒரு பங்காளி இன்று சென்றால் மறு பங்காளி நாளை செல்கிறார். இதனால் ஒற்றுமை குறைவு குடும்பத்தில் ஏற்படுகிறது. குலதெய்வத்தின் கோபக்குறைக்கு ஆளாக நேரிட்டால் வசதி வாய்ப்பு குறையும். வண்டியில் சென்று கொண்டிருப்பதை யாரோ பிடிச்சி தள்ளி விடுவது போல் இருக்கும். குலதெய்வத்தை கட்டில் இருக்கும் போது, கட்டில் என்பது குலதெய்வத்தை வணங்காத இருக்கும் போது உங்களுக்கு நல்லது நடக்கும் போது தோன்றும் தவிர உங்களுக்கு அது நடக்க விடாது. குலதெய்வ அனுகிரகம் இருந்தால்தான் ஒரு பூர்வீகத்தில் ஒரு எப்படிப்பட்டவர், எந்த தோஷத்தை வாங்கியவர், போன பிறவில் என்ன கர்மா செய்தது எல்லாம் குலதெய்வத்துக்கு தெரியும். உங்கள் ஜாதகமே உங்கள் குலதெய்வ கையில் உள்ளது. இன்று தலைமுறை, இன்று போன தலைமுறை, அதுக்கு தலைமுறை, எல்லா தலைமுறைக்கும் குலதெய்வத்துக்கு தெரியும். நீங்க ஒரு சாமியார் கிடையாது சென்றால் கூட உங்கள் சாமியாரை உங்கள் குலதெய்வத்துக்கு அனுகிரகம் பெற்று உத்தரவு பெற்றிருந்தால் உங்கள் வாழ்க்கையில் இந்த பிரச்சனை இருக்கிறது, இதனால் தான் நீங்க இந்த காரியம் தள்ளி தள்ளி போகிறது என்று சொல்வார்கள். குலதெய்வத்திற்கு அனுதினமும் வணங்க வேண்டும். உங்கள் அப்பா அம்மா கிட்ட எந்த காரியம் சொல்லிட்டு செய்வது போல் குலதெய்வத்திட்டையும் சொல்லிட்டு செய்ய வேண்டும். உதாரணத்துக்கு உங்க அப்பா உங்க அம்மாவிற்கு எதுவும் செய்யாதல் உங்கள் பெரியப்பா சித்தப்பா போன்ற உறவினர்கள் நன்றி செய்து வந்தால் உங்கள் அப்பா உங்க அம்மா எவ்வளவு உங்கள் மேல் கோவப்படுவார்களோ அதே போல் தானே குலதெய்வம். குலதெய்வம் உங்கள் சொத்துக்கோ பொருளுக்கோ ஆசைப்படுவதில்லை. என் பிள்ளை நன்றாக இருக்க வேண்டும் என்று எண்ணமோ தாய்க்கு எப்படி உள்ளதோ அதே மாதிரி தானே குலதெய்வத்திற்கும். வருடத்தில் ஒரு முறையாவது என்னை பார்க்க வரமாட்டானா என்ற ஏக்கத்தின் குலதெய்வம் உள்ளது. உதாரணத்துக்கு குலதெய்வத்தை கொடுத்த அனைத்து குழந்தைகள் அனைவரும் குலதெய்வத்திற்கு சென்று வர வேண்டும். சிலர் 3 குழந்தைகளை வைத்து வீட்டு 2 குழந்தைகளை ஒன்றி கூட்டு கொண்டு போகிறார். ஒரு குழந்தையை பள்ளிக்கு அனுப்பிவிடுறார். அதுபோல் செய்வது தவிர குலதெய்வம் கொடுத்த அனைத்து வாரிசுகளையும் ஒன்றாக இணைத்து நீங்கள் கோயிலுக்கு சென்று வந்தால் உங்களுக்கு நல்லதே நடக்கும். வீட்டில் தினமும் விளக்கு ஏற்றல் குலதெய்வத்தை நினைவுங்கள். வீட்டை விட்டு வெளியே போகும்போது குலதெய்வத்தை நினைத்து இன்று நாம் வெளியே சென்று வருகிறோம், இன்று போன மாரி நம் வீட்டுக்கு வர வேண்டும் என்று நினைவுங்கள். உங்களால் முடிந்தது குலதெய்வ கோயிலுக்கு சென்று பூஜை புனஸ்காரம் செய்து வாருங்கள். தினமும் குலதெய்வத்தை வணங்கிட்டு வாருங்கள். குலதெய்வின் கோபத்துக்கு உண்டானால் உங்களுக்கு வருமான இழப்பு, பொருள் இழப்பு, உயிர் இழப்பு போன்ற சுப நிகழ்ச்சிகள் தடையில், குழந்தை இல்லாமை, கல்யாணம் தாமதமாகுதல் போன்றவற்றை நடக்கக்கூடும். எவ்வளவு பரிகாரம் செய்தாலும் அதில் திருப்தி என்றே இருக்காது. ஜாதகத்தை காட்டி ஏன் எனக்கு இப்படி நடக்கிறது என்று கேட்டால் அவர் ஜாதகத்தை மேல்வாட்டமாக தான் சொல்லுவார். அவர் உங்கள் குலதெய்வத்துக்கு குறை இருக்கிறது என்று சொல்லவே மாட்டார். அவர் சொல்லும் பரிகாரம் அனைத்துமே நிறைவேறாத உங்களுக்கு மன உளைச்சலும் அழுத்தம் காரணமாக உங்களுக்கு பிரமையை பிடித்துவிடும். ஆகையால் காலையில் எழுந்தவுடன் சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு உங்கள் குலதெய்வ மாதான பிரார்த்தனை செய்யுங்கள். எவ்வளவுதான் யோக ஜாதகமாக இருந்தாலும் ஜாதகம் இயங்க வேண்டும் என்றால் குலதெய்வம் அனுகிரகம் வேண்டும். குலதெய்வம் அனுகிரகம் இருந்தால் ஜாதகத்தில் உள்ள சோதனை காலம் வந்தாலும் குலதெய்வம் உங்களை காத்து நிற்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்கள் அனுதானமும் வணங்க வேண்டும். குலதெய்வத்தை வணங்கினால் குலத்தில் உள்ள அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கலாம். தாயோ தந்தையோ குலதெய்வத்து கோயிலுக்கு சென்று வாருங்கள். உங்கள் மன நிம்மதியை பெறுங்கள். எல்லாம் இல்லை இறைவனை வேண்டி எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும். குலதெய்வ வழிபாடும் அனைவரும் செய்ய வேண்டும். குலதெய்வத்துக்கான பரிகாரம் என்னவென்றால், ஒரு சிறிய மஞ்சள் எடுத்து சென்று குலதெய்வ பாதத்தில் வைத்து மனதார வேண்டி, நீங்கள் எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும், நாங்கள் இவ்வளவு காலம் உங்களை வணங்காது என்றது எங்களோட தவறு அப்படி என்று மன்னிப்பு கேட்டு அந்த மஞ்சளை எடுத்து வந்து நடுவீட்டில் வைக்கவும் குலதெய்வமா நினைத்து அதை பூஜை செய்ய வேண்டும். அப்படி பூஜை செய்ய வந்தால் உங்கள் குலதெய்வத்தின் அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு இருக்கும். சில பேர் குலதெய்வ எல்லையில் மண்ணை ஒரு
துணியில் கைப்பட எடுத்து வந்து குலதெய்வத்தை நினைத்து வீட்டில் வைத்து வணங்கி வருவார்கள். அப்படி வணங்குவவர்கள் குலதெய்வ ஆற்றல் மிகவும் சக்தி வாய்ந்து உள்ளதாக இருக்கும். சில பேர் இந்த மண் எடுத்து வந்து வணங்குவதால் நம்ம பிரச்சனைகள் மேல் பிரச்சனை இருக்குது என்று எண்ணுவார்கள். அப்படி எண்ணெல்லாம் அந்த மண்ணு தூய்மையாக அதை ஓடும் கடலில் கரைத்து விட வேண்டும். ஓடும் தண்ணீரில் கரைத்து விட்டால் அதற்கு பாவம் எதுவும் கிடையாது. குலதெய்வ வழிபாடு இல்லை என்றால் வீட்டில் நிம்மதி இல்லை. வீட்டில் நிம்மதியான தூக்கம் இருக்காது. செய்வினை கோளாறுகள், பில்லி சூனியம், ஏவல்கள், பிரச்சனைகள் தலைக்கு ஓங்கும். பிறர் நம்மளை எளிதில் அடைய விரும்புவார்கள். நம்முடைய வளர்ச்சியை தடுக்க நினைப்பார்கள். இதற்கெல்லாம் காரணமாக இருப்பது குலதெய்வம். குலதெய்வத்தை நம்ம வணங்கி வந்தால் குலதெய்வம் தேவைப்பட சிக்கல்ல இருந்து நம்முடைய வெளியே கொண்டு வரும். குலதெய்வத்தின் ஆற்றல் குறையும் போதுதான் இந்த மாரி துர்சக்திகள் நம் வீட்டை காத்து கொண்டு இருக்கிறது. துர்சக்தி நம்ம வீட்டில் நுழைந்து விட்டால் குலதெய்வம் அருளும் கிடைக்காம போய்விடும். இஷ்ட தெய்வ வழிபாடு நம்மளை தடப்பட்டு விடும். ஆகையால் தீய சக்தி நம்மிலிருந்து விடுபட வீட்டில் மங்கள ஒளி ஓசைகள் இட வேண்டும். பக்தி பாடல்கள் பாட வேண்டும். இல்லை என்றால் கேட்க வேண்டும். ஆஞ்சநேயர் மந்திரங்கள் உச்சரித்தால் தீய சக்திகள் நம்மை நெருங்காது. கந்தசஷ்டி கவசம் போன்றவற்றை நாம் படிக்கலாம். டெய்லியும் நம் இறைவனுடைய ஆற்றல் உணர வேண்டும் என்றால் வீட்டில் கெட்ட சக்தியில் அண்டக்கூடாது. கெட்ட சக்தியில் அண்டாமல் இருக்க குலதெய்வ வழிபாடு நீங்கள் செய்ய வேண்டும். ஒரு மாவிளக்கு அகல் போல் செய்தால் அது எண்ணெயை வைத்து டெய்லியும் மனதார குலதெய்வத்தை வழிபாட்டு வாருங்கள். உங்கள் பிரச்சனைகள் டெய்லியும் பூஜை அறையில் உட்கார்ந்து உங்கள் குலதெய்வத்தை மனதார வேண்டி உங்கள் பிரச்சனைகள் சொல்ல ஆரம்பிங்கள். படிப்படியாக உங்களோட பிரச்சனைகள் குலதெய்வங்கள் கேட்கும். உங்கள் யார் எது செய்தாலும் குலதெய்வத்தில் ஒப்புவித்து விடுங்கள். போன பிறகு செய்த பாவ கர்மாக்களின் ஊழ்வின கர்மாக்கள்னால் தான் பிறகு நீங்கள் கஷ்டப்படுகிறீர்கள். ஜாதகத்தின் என்றால் தசா புத்திகள் வைத்தும் லக்னாதிபதி வைத்தும் உங்கள் பிரச்சனைகளை கூறலாம். இது உண்மை. ஆகையால் நீங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணின்னு வந்தீங்கன்னா எல்லாமே நல்லா இருக்கும். எல்லாரும் நல்லா இருக்கிறீர்கள். வீட்டில் மங்கள நிகழ்ச்சிகள் நடக்க ஏற்பாடு செய்யும். குலதெய்வ அனுகிரகம் இருந்தால் விருப்பப்பட்ட திருமணம் நடக்கும். சொத்து சுகம், வீடு, வாசல், மனை எல்லாம் குலதெய்வத்தின் பொறுப்பு. குலதெய்வம் கொடுக்கும் ஒரு சொத்தை அதுவே கூட இருந்து காத்து நிற்கும். உங்களை பிரச்சனைகள் அண்டாமல் விடாமல் இருப்பது குலதெய்வத்தின் பொறுப்பு. குலதெய்வத்திற்கு தினமும் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்து வாருங்கள். வீட்டில் தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள். வீட்டை துடைக்கும் போது சிறிது கல்லுப்பை மஞ்சள் தூளை போட்டு வீட்டில் மாப்போடு துடைக்கும் போது வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றல்கள் வெளியே போய்விடும். நேர்மறை எண்ணங்கள் உங்களுக்கு வரும். தீய சக்தியில் அண்டாமல் இருக்க தினமும் வழிபாடு செய்து வாருங்கள். ஒருவருக்கு ஒரு விட்டு கொடுத்து போவது. வீட்டில் சண்டை நடந்துவிட்டால் சிறிது அமைதியாவது எல்லாம் தெய்வத்தன்மை இருக்கும் போது நடக்கும். தெய்வத்தன்மை வீட்டில் இல்லை என்றால் ஒருவருக்கு ஒரு விட்டு கொடுக்கும் மனப்பான்மை குறையும். நீயானான போட்டி ஏற்படும். சிறு குற்றமாக பெரிய குற்றமாக உயர்த்தி பேசுவது, குரலை உயர்த்தி பேசுவது போன்றவற்றை நடக்கும். ஆகையால் நீங்கள் தினமும் வழிபாடு செய்து வாருங்கள். உங்கள் முயற்சிகள் குலதெய்வம் உறுதுணையாக இருக்கும். குலதெய்வத்திற்கு சிலர் வழிபாடுகள் வெவ்வேறு முறையில் வழிபாடு செய்யலாம். அவர் குடும்ப வாழ்க்கைப்படி குலதெய்வ முன்னோர்கள் எப்படி செய்தார்களோ அப்படியே செய்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.